ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து, எபேசியருடைய தியானாளே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். தியானாள் என்று சொல்லி அவங்க ஒரு தெய்வத்தை வழிபட்டிருக்காங்க. அதில் என்னன்னா தெமேத்திரியு என்று சொல்லப்பட்ட ஒரு தட்டான் தான் தியானாளின் கோயிலில் கோயிலை போல் வெள்ளியினால் சிறிய கோவில்களை செஞ்சு தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்து கொண்டிருந்தானா. சின்ன சின்ன கோயில்களை செல்லி, ஏன்னா தியானால் தான் பெரியவள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி அதை காரியத்தை செஞ்சிட்ருக்காங்க. இப்படிலாம் செஞ்சிட்ருக்கும்போது இங்கே பவுல் நிறைய காரியம் அற்புத அடையாளங்கள்லாம் செய்கிறாரு. நீங்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுலின் கையினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவன் மேலே இருந்த உருமால்கள் கச்சைகள்லாம் கொண்டு வியாதியஸ்தர்கள் மேலே போட்டோன்னே வியாதிலாம் நீங்கிறது, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு போகுது. அப்போ தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் என்ன பண்ணுறாங்க, பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நீங்கள் போங்க அப்படின்னு பொல்லாத ஆவிகளை விரட்டுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பாருங்கள், அவங்கெல்லாம் இயேசுவை பற்றி அறியாதவங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லி மந்திரவாதிகள் சொன்ன உடனே அதில் யார் அப்படின்னா, பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இருக்காங்க. அவங்க 7 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அசுத்த ஆவி பிடிச்சிருந்தவங்க மேலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிஞ்சி பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் என்று சொல்லி அந்த பொல்லாத ஆவிகளை விரட்டுறாங்க. அப்போ அந்த பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை எனக்கு தெரியும், பவுலையும் எனக்கு தெரியும், நீங்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி அந்த பொல்லாத ஆவிக்கு தெரியுது பாருங்கள் யார் எப்படின்னு. அப்போது ஆண்டவர் தான் பெரியவர் என்பதை அந்த பொல்லாத ஆவி கூட உணர்ந்திருக்குது. அந்த மனுஷன் மேலே பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்களாம். இது எல்லாருக்கும் தெரிய கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்கள் அநேகர் தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டாங்க. மாய வித்தைக்காரர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அநேகர் தங்கள் புஸ்தகங்களெல்லாம் கொண்டு எல்லாருக்கும் முன்பாக சுட்டரிச்சு போட்டாங்க. அவைகளின் கிரயத்த தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசை கண்டார். இப்படி பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டதுன்னு பார்க்குறோம். இதை பார்த்த உடனே இந்த தெமேத்திரியு என்ற தட்டான் இப்படிலாம் கோயிலெலாம் கட்டி சின்ன சின்ன கோயிலெலாம் செய்து விற்று தொழிலாளருக்கு ஆதாயம் பண்ணி கொண்டிருந்தவன் எல்லாரையும் கூப்பிட்டு, நம்ம இப்படிலாம் தொழிலில் ஆதாயம் பண்ணி நல்லா பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அங்கே அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை தங்களுடைய வசப்படுத்துகிறாங்க பவுல் என்பவன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாரும் சத்தமாக நம்முடைய தொழில் அற்று போகும்படியாக அபாயம் நேரிட்டது. கொஞ்ச நாள் ஆனால் மகாதேவியாகிய தியானாளுடைய கோவிலும் எண்ணமற்று போய்விடும். ஆசியா முழுமைக்கும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய தியானாள் அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கு ஏதுவாக இருக்குன்னு சொன்ன உடனே தான் இந்த தியான வசனம் கத்துறாங்க எல்லாரும் கோபத்தால். எபேசியருடைய தியானாலே பெரியவள்னு கத்துறாங்க. பார்த்தீங்களா, அவங்க என்ன தான் கத்துனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பெரியவர் என்பதை அங்கே மந்திரவாதிகளும் மற்றவர்களும் உணர்ந்து கொண்டாங்க. எல்லாம் தங்களுடைய மந்திரவத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கொண்டு எரிச்சு போடுறாங்க அந்த புக்கெல்லாம் பாருங்கள். அப்போ இப்படின்னு பட்டணம் முழுதும் ரொம்ப கலகத்தினால் நிறைஞ்ச உடனே பவுலையும் மற்றவர்களையும் கொண்டு போய் நீங்கள் இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மறைச்சி வச்சிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களெல்லாம் அமர்த்துறான். 35ஆம் வசனத்தில், எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவிட் சிற்பாசிரியாயிருக்கிற அறியாதவன் உண்டோ? இது எதிர்பேசப்படாத காரியமாகியால் நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள். இவர்கள் கோவிட் கொள்ளைக்காரரும் அல்ல, உங்கள் தேவியை தூஷிக்கிறவர்களும் அல்ல. தெமேத்திரியுக்கும் அவனை சார்ந்த தொழிலாளருக்கும் ஒருவன் மேல் ஒருவர் காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்க நாட்கள் உண்டு. தேசாதிபதிகளும் இருக்கிறாங்க. ஒரு பேரில் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும், மற்றபடி வேற எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கூட்டத்தை அமர்த்துறான்.
ஆனால் என்னதான் இருந்தாலும் அவங்க தியானாளை பெரியவள் என்று ஆக்கினாலும் அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது, ஐயோ இப்படி ஜனங்கள்லாம் பவுல் என்பவன் எல்லாம் சொல்கிறானே, கொஞ்ச நாளில் தியானாள் மகாதேவியாகிய தியானாள் எண்ணமற்று போயிடும், அந்த கோவில்லாம் எண்ணமற்று போயிடும், அவங்களுடைய மகத்துவமே இல்லாமல் போயிடும், அழிகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பெரியவர். கர்த்தராகிய இயேசுவின் நாமமே பெரிய நாமம் என்பதை எல்லாரும் உணர்ந்து கொண்டாங்க. நீங்களும் நானும் நம்மளா மனுஷராக உண்டாக்கிக்கிறதும் தனங்களுக்கு தாங்களே பெரியவர் என்று சொல்லிக் கொள்ளுகளுடைய நிலையெல்லாம் எப்படி ஆகுன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பெரியவர். நம் தேவன் பெரியவர், அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த ஆண்டவரை மட்டும் பற்றி பிடித்து இந்த மாதம் முழுவதும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஆண்டவர் தான் பெரியவர், ஆண்டவர் தான் நம்மளை பெரியவராக்குறாங்க, ஆண்டவர் தான் நம்மளை உயர்த்துறாங்க, ஆண்டவர் தான் நம்மை கனப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடு நம்ம இருக்க முடியும். நமக்கு நாமே என்ன பண்ணக்கூடாது? பெரியவங்களாக நம்மளையே ஆக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதமே நமக்கு எல்லா காரியங்களும் தர. பாருங்கள், அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம்தான் நிரந்தரமானது, அதில் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்படுது. அதான் அவருடைய ஆசீர்வாதம். அதே போல் அவர் கொடுக்கின்ற உயர்வு மட்டும்தான் நமக்கு எப்பவும் நிலைக்குமே தவிர நம்மளா உயர்வை தேடியோ நம்மளா பெற்றுக்கொள்கிறதோ நம்மளை பெரியவங்கன்னு சொல்லிக்கிறதோ எந்த விதத்திலும் அது நிலைக்காது. ஆண்டவர் தாமே இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தால் தொடர்ந்து வரக்கூடிய புதிய மாதத்திலும் ஆண்டவர் கிருபை செய்ய தேவன் தாமே அருள் புரிவாராக. ஆமென். நம் தேவன் பெரியவர், நம் தேவன் வல்லவர், அவரை விசுவாசி, உனக்கு எல்லாம் வாய்க்கும். உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவுண்டு. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துக்கிற வணங்கிறப்பா, நல்லவரே வல்லவரே மீட்பரே ராஜாவே, நன்றியோடு மெய் ஸ்தோத்தரிக்கிறப்பா. நீ தான் பெரியவர் ஆண்டவரே. எல்லாரும் இதை பிசாசுகள் தெரிந்து வைத்திருக்கிறது, மந்திரவாதிகள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள், பொல்லாத ஆவிகள் தெரிந்து வைத்திருக்கிறது. ஆனால் தனக்கு தானே மகாதேவியாகிய தியானாளே பெரியவள் என்று சொல்லி ஆண்டவரே அவர்கள் கலகம் பண்ணினாலும் கூக்குரலிட்டாலும் அது உண்மை இல்லை என்பதை கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ருசிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு காரியமும் பெரியது கிடையாது ஆண்டவரே, நீங்கள் மட்டும்தான் பெரியவர் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நம்பி உண்மையே நாங்கள் சார்ந்து வாழ கர்த்தாவே நீருக்கு இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு கிருபை செஞ்சீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஏதோ துவங்க போகும் புதிய மாதத்திலும் எங்களோடு கூடந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்துக்கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களை உயர்த்தி வைத்த தேவன், எங்களை பெரியவராக்கிய தேவன், எங்களை கனப்படுத்திய தேவன் கர்த்தாவே, அதிலே நாங்கள் எப்பொழுதும் நிலைத்திருந்து உம்மை சார்ந்து வாழவும், நீதான் பெரியவர் என்பதை நாங்கள் மகிமைப்படுத்தவும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமா இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களையெல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். மீகா 7:19. இன்றைய கேள்வி, எதுவும் சோர்ந்து எதன் செழிப்பு என்னவாகும்? எதுவும் சோர்ந்து எதன் செழிப்பு என்னவாகும்?